வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த கியான் கோலிவாடா என்ற சட்டமன்றத்தில் தொடர்ந்து 3 முறை பாஜக சார்பில் நின்று வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கேப்டன் ஆர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சார், நீங்க வந்து தமிழ்நாட்டிலிருந்து போய் மும்பைல தொடர்ந்து 3 முறை ஒரு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இது இதை பத்தி இதை இதை எப்படி பண்ணினீங்க? இது இனிஷியலா ஒரு சின்ன சுருக்கமான உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம முன்னாள் மூதாதையர்கள் சொல்லியிருக்காங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். நம்ம ஊர்ல இருந்து நான் இங்க வந்து மக்கள் சேவையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ட்டி மேல இவர் என்ன பண்றாரு, அந்த பாரதிய ஜனதா பார்ட்டியில மட்டும்தான் இருக்கு மக்கள் சேவை. கட்சி தொண்டுகள் யார் கரெக்டா பண்றாங்களோ அவங்க எந்த ஊருக்காரங்கன்னு பாக்குறது கிடையாது. முதல்ல எனக்கு கார்பரேட்டர் டிக்கெட் கொடுத்தாங்க, நான் ஜெயிச்சேன். அப்புறம் பிஎம்சி சேர்மன் மும்பை, பிஎம்சி மும்பை சேர்மன் அது கொடுத்தாங்க, அதுல நல்லா ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2014 முதல் தடவை சட்டமன்ற உறுப்பினர் டிக்கெட்டு, 2019 ரெண்டாவது, மூணாவது, இப்போ 2024 3 முறை கொடுத்துருக்காங்க. அவங்க என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் வேலையிலையும் கட்சி வேலையும் தொடர்ந்து நான் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ அங்க இருக்கிற உங்களோட தொகுதி சியான் கோலிவாடா தொகுதி சார். அங்க வந்து தமிழர்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியா? எல்லா எல்லா ஸ்டேட்காரங்களும் இருக்காங்க? இல்லைங்க, இது வந்து குட்டி இந்தியா. இந்தியாவில் உள்ள இங்க தமிழர்கள் வந்து வெறும் 14,000 பேர் தான். மொத்த இந்த என்னுடைய கான்ஸ்டிடன்சில மொத்த மக்கள் தொகை வந்து 2,84,000, கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர். இதுல சவுத் இந்தியன் இருக்காங்க, முஸ்லீம் 80,000, நார்த் இந்தியன் 60,000, கிறிஸ்டின், சீக் 15,000, எல்லாம் மிக்ஸா இருக்கிற தொகுதி இந்த தொகுதி. ஸோ இந்த தொகுதியில் இது மாதிரி பலதரப்பட்ட மாநிலங்களை சேர்ந்த இருந்தாலும் நீங்க வந்து வெற்றி பெறதுங்கிறது ஒரு பெரிய சாதனை. ஸோ அது எப்படி உங்களால பண்ண முடியுது? அதாவது மக்கள் சேவை மட்டுமேவா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? ஜாஸ்தி மக்களுக்கு டைம் கொடுக்கறது, அரசாங்கத்தினுடைய சலுகைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, மக்களோட மக்களா இணைஞ்சு இன்வால்மெண்டோட வேலை செய்யறது. இப்போ ஒரு எம்எல்ஏ பார்க்கணும் அப்படின்னா வித்தவுட் அப்பாயின்மெண்ட் ஆபீஸ்க்கு வந்தா பார்க்க முடியும். சில பேர் போன் பண்ணிட்டு வருவாங்க, சில பேர் போன் பண்ணாமே வருவாங்க. அவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ தரப்புல என்னென்ன வேலையோ அது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். அவங்களும் என்ன விடுறது மாதிரி இல்லை, நானும் அவங்கள விடுற மாதிரி இல்லை. நான் உங்களுடைய ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், ஒரு 2 டைம் வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா நைட் 12 மணி வரைக்கும் குறைஞ்சது ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. அதாவது ஒருத்தரை கூட விடாம மீட் பண்றது உங்களுடைய வெற்றியின் ரகசியமா? ஆமா, ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில அவங்க வேலையில கேட்டு அவங்களுக்கு பதிவு சொல்லி தான் நான் வீட்டுக்கு போக முடியும். இது அன்றாட வழக்கமாக கிட்டத்தட்ட 15 வருஷமா நடைபெற்றுக்கிட்டு இருக்க ஒரு உண்மையான விஷயம். அங்க அதாவது மகாராஷ்டிராவிலயோ இல்ல மும்பையிலயோ இருக்கிற அத்தனை எம்எல்ஏவும் இப்படித்தான் பணியாற்றுவாங்களா, இல்ல நீங்க வந்து தனிப்பட்ட முறையில இது மாதிரி அதிகமாக பணியாற்றுவீங்க? இல்ல, இந்த மாதிரி எவ்வளவு டைம் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல முடியாது. சில பேர் என்னை விட நல்லா ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க, சில பேர் வீக்லி 2 or 3 டைம்ஸ் மக்களை பாக்குறவங்களும் இருக்காங்க. அது அவங்கவுங்க தனிப்பட்ட நிலைமை, அதை நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஓகே, நீங்க ஒரு தமிழருங்கிற முறையில அங்க எம்எல்ஏ இருக்கிறது, அங்க இருக்கிற மும்பையில் இருக்கிற அனைவருக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை எப்படி பாக்குறாங்க? ஒரு தமிழர் எம்எல்ஏ இருக்காரு அப்படிங்கறத எப்படி அங்க இருக்கிற மும்பை மக்கள் எப்படி பாக்குறாங்க? இல்ல, இங்க ஒரு தமிழ்காரனா என்ன பாக்குறது கிடையாது. எல்லாரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்க போனா எந்த வேலை கொண்டு போனாலும் அவர் பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இங்க வராங்க. அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா என்னால முடிஞ்ச அளவு அவங்களுக்கு வேலை பண்ணி கொடுக்குறேன். நீங்க இந்த குண்டு வெடிப்பு சார், அந்த மிகப்பெரிய குண்டு வெடிப்பு சம்பவம் நடந்தப்போ நீங்க நிறைய சேவைகள் செய்திருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். சோ அந்த இடத்துல அதாவது அரசியல் வந்து ஒரு பெரிய இதுக்கு வரீங்க. அந்த அந்த காலகட்டத்தை ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இல்ல, அது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சம்பவம். யாருக்குமே ஸ்டார்டிங்ல தெரியாது, வெளிநாட்டுக்காரன் தான் வந்து பயர் பண்றான், குண்டு அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. எனக்கு அங்க மக்களை காவந்து பண்றதுக்கு வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சுன்னா, என்னோட ரயில்வே பிசினஸ் பண்ணிக்கிட்டு நான் இங்க இருந்தேன். சும்மா கூப்பிடுற தூரத்துல தான் இந்த சம்பவம் நடந்தது. நம்ம கண்ணு முன்னால நிறைய பேர் துடிக்கிறாங்க, ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் சுடுறான், ஒரு பக்கம் மக்கள் ஓடுறாங்க. நானும் பயந்து ஓட விரும்பல. எவ்வளவு பேரை நம்ம காவந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஆளு
எங்களுக்கு கார்கோ ஏத்துற கை வண்டின்னு சொல்றது, இங்க ஆள் இழுத்துட்டு போவாங்கல்ல கையால, அந்த வண்டியை வச்சு 2 பேரை தூக்கி போட்டோம்னா ரயில்வே ஆபீசர், என்கிட்ட வேலை செய்யற ஆளு, இவங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்க. ப்ளீடிங் யாராருக்கு ஆகிட்டு இருக்கோ உயிரோட கொண்டு போய் 35-40 பேருக்கு மேல சேர்த்து நாங்க பொழைக்க வச்சிருக்கோம். அது ரொம்ப மறக்க முடியாத சம்பவம். அப்ப நான் இங்க பக்கத்துல இருந்ததுனால எனக்கு அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப வந்து ஒரு பக்கம் ஃபயரிங் ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இவங்களை தூக்குறோம். இந்த அவங்கள எப்படியாவது காவந்து பண்ணணுங்கிற எண்ணம் தான் வருதல ஒழிய ஒரு பயமெல்லாம் எங்களுக்கு தெரியல. அதே அஸ்மல் கசாப் ஸ்டென்கண்ணை எங்க பக்கம் திருப்பினாலும் நாங்களும் அன்னைக்கு முடிஞ்சிச்சு எங்க வேலையும். பட் மக்களை காவந்து பண்ற எண்ணம் தான் மனசுல இருக்கு. இந்த 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்று நிறைய தமிழர்கள் எதிர்பார்த்தாங்க. பட் அது கூடிய விரைவில் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது எங்களுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னிவாசர் அவர்கள், மாண்புமிகு, அவர் தான் என்ன 3 தடவை சட்டமன்ற எலெக்ஷனுக்கு டிக்கெட் கொடுத்து எனக்கு ஆதரவா இதுவரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்போ மந்திரி ஆகுவாரா ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம மக்கள் வேலை செஞ்சுட்டே இருப்போம். எனக்கு மந்திரி கிடைக்கும்னு நான் ஒரு தடவை போய் சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன், என் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2.5 வருஷம் இப்போ இங்க பீரியட் வச்சிருக்காங்க. 5 வருஷத்துல எந்த குரூப்புக்கு கொடுத்தாங்களோ அவங்க 2.5 வருஷம் கழிச்சு திருப்பி யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப 6 மாசம் முடிய போகுதுன்னு 2 வருஷம் கழிச்சு எதிர்பார்க்கலாம். ஓகே, அப்போ அப்படி கிடைக்கும் பட்சத்தில் இதை விட சிறப்பாக மக்கள் சேவை ஆற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது ஆமா, மகாராஷ்டிரா பூரா வேலை செய்யணும். இப்ப நம்ம ஒரு கான்ஸ்டிடென்சில வேலை செய்யறது 288 கான்ஸ்டிடென்சில வேலை செய்யணும். ரொம்ப டைம் கொடுக்கணும். ரொம்ப டிஃபரெண்டான ஒர்க், என்ன போர்ட்போலியோ கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யலாம், சிறப்பா வேலை செய்யலாம்னு நம்பிக்கை இருக்கு. நாங்கள் மிக விரைவில் ஒரு மகாராஷ்டிராவில் தமிழக அமைச்சரை, தமிழகத்திலிருந்து வந்த அமைச்சரை காண ரொம்ப அவளோட எதிர்பார்க்கணும் சார். அதுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார். இப்ப இந்த முருகபக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி சார்பில் மதுரை 22ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது. ஸோ அதுல மும்பையிலிருந்து இல்ல வட இந்தியாவிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த முருக பக்தர்கள் மாநாடு 22ஆம் தேதி தமிழ் மாசம் ஆணி 8ஆம் தேதி, ஆணி மாசம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற போகுது. இந்த மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்த உலகம் பூரா உள்ள தமிழர்களுக்கு கேட்கும்படியான பிரம்மாண்டமான இது மாநாடாக அமைய வேண்டும். அனைவரோட ஆதரவு வேண்டும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்ம ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதை அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்போ உள்ள அரசாங்கம் சின்ன சின்ன நம்ம இந்து விரோத செயல்கள், கோயில்ல நம்ம வழிபாட்டு விரோத செயல்கள் இப்படி பண்ணி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கே வந்தாச்சு. பொறுத்தது போதும் பொங்கியலுன்னு தமிழ்ல சொல்றாங்கல்ல, நம்ம பொறுத்ததெல்லாம் போதும். நம்ம தலைமையில ஏறி குதிக்க ஆரம்பிச்சாச்சு. இனிமே நம்ம பொறுமையா இருக்கக்கூடாது. வர்ற கூட்டம், அரோகராங்கிற சத்தம், முருகனோட வேல் வழிபாடு, இந்த இந்து விரோத செயல்கள்ல இறங்குறவன், கோயில் வழிபாட்டை எதிர்த்து பேசுறவன், இவனுக்கெல்லாம் செருப்படி கொடுக்கறது மாதிரி கூட்டம் கூடணும்னு நான் அவங்கள அத்தனை பேரையும் வேண்டிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றவரை ஆட்சியில் இருக்காரு, இந்து வழிபாட்டை எதிர்க்கிறவரை ஆட்சியில் இருக்காரு. சாமி கும்பிடக்கூடாதுங்கிறவன் இந்து வழிபாட்டை எதிர்க்கிறவன், அப்ப இந்துக்கள்கிட்ட எதுக்கு மான ரோஷம் வெக்க இல்லாம ஓட்டு கேட்க போகணும்? ஓட்டு கேட்க போக கூடாது இல்ல? பிச்சைக்காரர்களை போல ஓட்டு கேட்க போறவங்க அவங்க இந்து இல்லாத ஆள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சிடலாம? எதுக்காக போகணும்? நம்ம இந்து மக்கள் இதை உணரணும், உணர்ச்சி பொங்க எழுகணும். நம்ம எப்ப இருந்தாலும் நமது தன்மானம் பாதிக்கப்படுது, நமது உணர்ச்சி பாதிக்கப்படுது, நமது மதம் பாதிக்கப்படுது. இந்த பாதிக்கப்படுவதை நான் பேசுற மாதிரி நீங்க ஒவ்வொருத்தையும் பேசணும். நம்ம தமிழ்நாட்டில தான் இருக்க, நம்ம சுதந்திரம் எங்க இருக்கு? திருப்பரங்குன்றத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டு இது எங்க கோயில் ஒரு முஸ்லீம் சொல்றாரு. முஸ்லீம் தர்கால யாரும் நம்ம போல நம்மள இருந்தா எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க முடியும்? இல்ல முஸ்லீம் மட்டும் இல்லைங்க, இந்த மாநாடு அவர் ராமநாதபுரம் தொகுதியோட சேர்ந்த எம்பி கூட திரு நவாஸ்கனி அவர்கள், ஒரு மக்கள் பிரதிநிதி போய் அந்த திருப்பரங்குன்றம் எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றதுக்கு அவருக்கு என்ன ரைட் இருக்கு? உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பு, மற்ற நீதிமன்றத்தோட தீர்ப்பு, ஒரே வார்த்தையில சொல்ல போனா மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யறது தான் உண்மையான அரசாங்கம். மக்களுக்காகத்தான் அரசாங்கம் இருக்கணுமே ஒழிய அரசாங்கத்துக்காக மக்கள் இருக்கக்கூடாது. என்னோட அரசியல் அனுபவத்தை நான் சொல்றேன். மக்களுக்காக அங்கே அரசாங்கம் கிடையாது. மக்களுக்காக அரசாங்கத்தை உண்டு பண்ண வேண்டிய உரிமை உங்கள்கிட்ட இருக்கு, மக்கள்கிட்ட இருக்கு, தமிழக மக்கள்கிட்ட இருக்கு. நம்ம சுய உணர்வை விட்டு கொடுத்து, நம்ம மதத்தை விட்டு கொடுத்து, நம்ம வழிபாட்டை விட்டு கொடுத்து கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான்.
எனக்கு தேவை கோயில், எனக்கு தேவை தெய்வ நம்பிக்கை. உனக்கு தேவைன்னா கும்பிடு, இல்லைன்னா விட்டுரு. எனது கலாச்சாரம், எனது மத நம்பிக்கை. நான் இந்த முருகனை வழிபட்டால் எனக்கு எல்லா நல்ல காரியமும் நான் நம்புறேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. இதை எதுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. இது சுதந்திர நாடா நடக்குது தமிழ்நாட்டில். உண்மையான சுதந்திரம் வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டிய இந்து சமுதாயம் ஒன்று சேர்கிறது 22ஆம் தேதி. இந்த சமுதாயத்தினுடைய எழுச்சி இந்த மாநாட்டோட போயிடக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லயும் மாநாடு நடக்கணும், ஒவ்வொரு ஊர்லயும் வேல் யாத்திரை நடக்கணும், ஒவ்வொரு ஊர்லயும் முருக கோஷம் அரோரா கோஷம் ஒலித்து கொண்டே இருக்கட்டும். தமிழகத்தில் உண்மையான இந்துத்துவ ஆட்சி வரணும். அப்பதான் தமிழகம் பாதுகாக்கப்படும். ஓகே, இதுக்கப்புறம் ஒரு பிரம்மாண்ட கூட்டம் நடந்து, அதாவது ஜூன் 22 மிக பிரம்மாண்டமா கூட்டம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஆட்சி மாற்றத்துக்காக இந்த கூட்டம் கிடையாது. இந்துக்கள் நசிக்கப்படுகிறார்கள். நமக்கு இந்து வழிபாடு ஒழிக்கப்படுகிறது. எல்லாரும் கோயிலுக்கு போவோமா வேண்டாமா? நம்ம இந்து மதத்தை எதிர்த்து போராடுறது வேற கூட்டமா இருக்கலாம். அரசாங்கம் இருக்கக்கூடாது, கொடியேற்றக்கூடாது, கோயிலுக்கு போக கூடாது, அர்ச்சனை பண்ணக்கூடாது, அபிஷேகம் பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ற அரசாங்கம் தான் தமிழ்நாட்டில் வேணும். இந்த சப்போர்ட் பண்ணாம எதுக்குற அரசாங்கம் நம்ம இந்து மக்கள்கிட்ட ஓட்டே கேட்க கூடாது. நீங்க கூட இந்த மும்பை பகுதியில, மகாராஷ்டிரா மும்பை பகுதியில இந்த வேல் யாத்திரை சிறப்பா நடத்திருக்கீங்க. ஸோ அங்க அது எப்படி இருந்தது? அந்த வேல் யாத்திரை நடத்தது அங்க ஒரு கூட்டம், மிக பிரம்மாண்டமான கூட்டம் வந்தது. அது அங்க எப்படி இருக்கு? நான் வேல் யாத்திரை நான் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணேன். எனக்கு உடம்பு முடியாம டாக்டர் 21 நாள் கூட்டத்துக்குள்ள போக கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார். 6வது நாள் நான் வேல் யாத்திரை பண்றேன். முருகனோட வேலை கையில பிடிச்ச ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேர்த்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனா எனக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா முருகன் மேல எனக்கு நம்பிக்கை, மக்கள் மேல நம்பிக்கை, என் மதத்து மேல நம்பிக்கை. அந்த வேலை நீங்க கையில பிடிச்சுனா உங்களுக்கு ஒரு வீரம் வரும். அதுக்கு பேர் வெற்றிவேல், வீரவேல். அந்த வேலை பிடிக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் அந்த உணர்ச்சி கண்டிப்பா இருக்கும், தன்மானம் இருக்கும், டிசிப்ளின் இருக்கும். இதை இல்லான்னு சொல்றவனுக்கு எதுவுமே இருக்காது. அவனை எதுக்கு விட்டு வைக்கணும் நம்ம? அதுதான் கேள்வி. அதே மாதிரி இந்த காங்கிரஸை சேர்ந்த தமிழக செல்வ பெருந்தகை அவர்கள் அகமதாபாத்லயோ வட இந்தியாவிலும் நடத்துவீங்களா முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நீங்க நடத்தின வேல் யாத்திரை பத்தி அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாவுமே முருகனுக்கு பக்தர்கள் அதிகமா இருக்கிறார்கள் நினைக்கிறோம். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயும் முருக பக்தர்கள் இருக்காங்க. எல்லா ஊர்லயும் முருகன் கோயில் இருக்கு. மும்பையிலே 10 இடத்துல இல்ல 100 இடத்துல இருக்கு. அதான் சொன்னல, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் நம்ம கலாச்சாரம். நம்ம எங்கே போனாலும் நான் எனது இஷ்ட தெய்வங்களை வச்சு நான் வணங்குறேன். அது என்னோட தனிப்பட்ட சுதந்திரம், என்னோட நம்பிக்கை. உண்மையா தமிழ்காரனுக்கு தான் அது இருக்கும். இந்த ஓட்டுக்காக சுத்துறவனுக்கு, கூட்டணியில சீட்டு வாங்குறதுக்காக சுத்துற காங்கிரஸ்காரனுக்கோ டிஎம்கே காரனுக்கு இதுக்கு இருக்காது. இவங்க ஒரு ஸ்டேட்ல உட்காந்துக்கிட்டு ஆடுற ஆட்டம் பூரா இந்தியாவிலே நரேந்திர மோடி சார் பாதுகாக்கிறார். இந்த நரேந்திர மோடி சாரை விட ஒரு பெரிய மனுஷனாங்க. இந்து மதம் இன்னைக்கு தலை தூத்தி ஓங்கி நிக்குதுன்னா மகா கும்பு நடந்துச்சுல்ல அலகாபாத்ல. உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கூடிய ஒரே இடம். நம்பிக்கை இல்லாம வர்றான் நம்ம மக்கள். இதே மாதிரிதான் மதுரை 2வது மகா கும்பா இப்ப உருவாகிட்டு இருக்கு. இந்த மதுரை உருவாகிற 22ஆம் தேதி வருகிற 2026 எலெக்ஷனுக்கு மிகவும் திருப்பு முனையாக கண்டிப்பாக இருக்கும். திமுக சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு பழனியில் நடைபெற்றது. அதுதான் உண்மையான முருக பக்தர்கள் மாநாடு. இப்போ நடக்கிறது சங்கியல் முருக பக்தர்கள் மாநாடுன்னு நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அறநிலையத்துறை அமைச்சர் இந்த 3 வருஷம் 4 வருஷம் இந்து மக்களோட ஓட்டு வேண்டான்னு பிரிஞ்சாரு. இப்ப அதே அறநிலையத்துறை அமைச்சர் முருக பக்தர் மாநாடு எதுக்கு நடத்துறாரு? முருகன் மேல பக்தியாவா? ஆன்மீகத்தினுடைய உதாரணத்துக்கெல்லாம் அவர் நடத்தல. இவருக்கு ஓட்டு வேணும், ஓட்டு. நாங்களும் ஆன்மீகத்தை சப்போர்ட் பண்றோம், ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நன்மையில, ஒரு தன்மையில தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது ஓட்டு வங்கி, இது நம்ம மதுரையில நடத்துற மாநாடு எலெக்ஷனுக்காக நடத்துறது. காவிய ஒழிப்போம், டிஎம்கே காரங்க சொல்றாங்க காவிய ஒழிப்போம். இந்த இவரு கல்வி அமைச்சர் பேசுறாரு, நரேந்திர மோடி சாரோட கல்வி கொள்கை காவி கொள்கையாக ஆகக்கூடாது. ஏன் காவினா உங்களுக்கு பிடிக்காத? காவின்னா பிடிக்காது, இந்து மதம்னா பிடிக்காது, கோயிலுனா பிடிக்காது. எதுக்கு அவன்கிட்ட போய் நீ ஓட்டு கேட்கிற? எதுக்கு பிச்சை ஏந்திர? அது கூடவே கூடாதுல்ல. காவின்னு சொன்னாவே அது ஒரு புனிதமான ஒரு சொல். அந்த காவி நிறத்துக்குள்ள தன்மை, காவி நிறத்துக்குள்ள புனிதம், காவி நிறத்துக்குள்ள அது எதுவுமே எங்கேயுமே கிடைக்காது. அதே கிண்டல் பண்ணி மேடையில பேசுறவங்க ஏன் முருக பக்தர் மாநாடு பழனியில நடத்துறாங்க?
காவி தான் உனக்கு பிடிக்காத? ரொம்ப மோசமான நாடகம். இந்த நாடகம் அரங்கேற்றி மக்களை ஏமாத்தி முடிச்சாச்சு. 2026 நடக்காது. மிக்க நன்றி சார். எங்களுக்கு உங்களுடைய பிஸி ஷெட்யூல்லையும் நேரம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. முருக பக்தர்கள் மாநாட்டில் உங்களை நேரில் சந்திக்கிறேன்.